வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்க்கை எப்படி முடிந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 35 வருடங்கள் வாழ்ந்ததாக புராணங்கள் கூறுது. இந்த நிலையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை குறித்த பல்வேறு கருத்துகள் இருந்தபோதும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் இறுதி வாழ்க்கை குறித்து பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் மற்றும் கண்வா முனிவர்கள் ஒரு முறை துவாரகைக்கு வருகை புரிந்தனர். அப்பொழுது சில யாதவ இளைஞர்கள் ஒரு சிறுவனுக்கு பெண் வேடமிட்டு அந்த பெண் கர்ப்பமாக இருப்பதாகவும் அவளுக்கு பிறக்கப் போவது ஆண் குழந்தையாக அல்லது பெண் குழந்தையா என கேட்டனர். இளைஞர்களின் கேலியை அறிந்த ரிஷிகள் அந்த பெண்ணுக்கு பிறக்கப் போவது எதுவாக இருந்தாலும் அவர்கள் குலத்தை அழித்துவிடும் என சபித்தனர். கர்ப்பிணி பெண் தோற்றத்தை பெற வேண்டி அந்த சிறுவன் தன் வயிற்றில் 2 இரும்பு துண்டை மறைத்து வைத்திருந்தான். இதை கேள்விப்பட்ட பலராமன் அந்த இரும்பு துண்டை பொடியாக்கி கடலில் தூக்கி எரியச் செய்தார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து யாதவர்கள் அனைவரும் ஒரு சமயம் மதுபானம் அருந்திய பொழுது பாரத போரில் எதிரெதிர் அணிகளில் இருந்த கிருதவர்மா மற்றும் சாத்யகி ஆகிய இருவருக்கும் இடையே சண்டை மூண்டது. இந்த சண்டையில் அனைவரும் கடற்கரையில் வளர்ந்திருந்த கடல் செடிகளின் தண்டுகளை எடுத்து ஒருவரை ஒருவர் தாக்கியதில் அனைவரும் இறந்தனர். இதை கண்டு மனமுடைந்த பலராமன் மிகப்பெரிய வெள்ளை பாம்பாக உருவெடுத்து கடலுக்குள் விழுந்து தன் உடலை அழித்ததை அடுத்து பலராம அவதாரம் முடிவுக்கும் வந்தது. இதனால் மனம் வருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மரத்திற்கு அடியில் அமர்ந்திருந்தார். அவரை கடந்து சென்ற ஒரு வேடன் அவரை மான் என தவறாக நினைத்து அந்த இரும்பு துண்டில் இருந்து செய்யப்பட்ட அம்பை கிருஷ்ணர் மீது எய்தான். அந்த அம்பு கிருஷ்ணரின் உயிரை பறித்தது. அந்த வேடன் வேறு யாரும் இல்லை, அவன்தான் முன் ஜென்மத்தில் ராமாவதாரத்தின் பொழுது ராமரால் மறைந்திருந்து தாக்கி கொல்லப்பட்ட வாலி. இதையடுத்து கிருஷ்ண பகவானின் கர்மவினை கணக்கும் நேர் செய்யப்பட்டது. கிருஷ்ண பகவானின் வரலாற்றை படிப்பதன் மூலமாக நமது கர்ம வினைகள் தீர்வது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தோஷமும் அதற்கான பரிகாரங்களும் அனைத்தும் நீங்கிவிடும். நன்றி.